வீடியோ உள்ளது. என்ன சுவையான மார்மலேட் கரடிகள். நிறுத்து. நீங்க பல்லாடி பயில்பவருக்கு பல்பாக திண்டி செல்ல முடியாது. என்ன இதை குறிச்சு பார்க்காதீங்க. நான் ஒரு செவிலியன். எனக்கு முடியாது. ஆனாக்கா நீங்க ஒரு நோயாளர். என்ன? ஓ, கோக் கொண்டு என்ன செய்ய வேண்டும்? சரி, நான் அதை ஐவி பைகளில் ஊற்றுகிறேன். யாரும் இந்த தந்திரத்தை அறிய மாட்டார்கள். இதோ, இது வேலை செய்யும் என்று நம்புகிறேன். சரியானது. ஹே, அது கிடக்குமா? நன்றி செல்லமே. நீங்கள் எங்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? ஓ, என்னை பற்றி திட்டாதீர்கள் நண்பர்களே. நான் முதலில் சென்று விடலாமா? வணக்கம். ஓ, நன்றி நண்பர்களே, வருகிறேன். வணக்கம் திருப்பல் மருத்துவர். பரிசோதனைக்கு தயாராக இருக்கிறேன். ஓ, எனக்கு ஒரு பயங்கரமான பல்வலி இருக்கிறது. உண்மையாவே? வணக்கம், நான் இங்க வந்துட்டேன். என் தேவையை தணிக்க ஒரு கோக் குடிக்கணும். சரி, அது என் நரம்புகளை அமைதிப்படுத்த உதவும். என் வாயிலிருந்து வாசனை இல்லை என்பது போல தெரியுது. நல்லா, நாம் தொடங்கலாம். உங்களுடைய மூச்சு என்ன? ஆனி அம்மையார், ஒரு சில நிமிடம். அது கோ. வெளியே போங்க. மன்னிக்கவும். இதை நான் எடுத்துக்கிறேன். இதை இந்த பெட்டியில வைக்கிறேன். புனிதமான. ஓ என் கடவுளே. ஓ இல்லை, எனது மறையல்புகளை யாருக்கும் தரமாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை வந்தது. நான் இப்போது உங்களுக்கு காட்டுகிறேன். எனக்கு ஸ்ப்ரைட் பாட்டில தேவை. இத பவுசில் ஊத்துவோம். நிறுத்தவும். அதை நீங்கள் பெற முடியாது. ஓ, அது டாக்டர். உள்ள வாருங்கள். மதிய வணக்கம் ஜில் மேடம். உட்காருங்க. ஒரு நிமிடம், சற்று காத்திருக்கவும். எனக்கு ஸ்ப்ரைட் குடிக்க நேரம் உள்ளது. எந்த சத்தம் அது? ஜில் மேடம், நீங்கள் ஏதாவது குடித்தீர்களா? கூரே, நான் இதை முடிச்சுட்டேன். உலகுஷியா, அது நீங்கள் அல்லவா? அடடா, மிக அருமை. என்ன? உன்னை கட்டிக்கொள்கிறேன். நீ மாம்பழ ஜாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய். போய் விடு. இனிப்புகள் உங்கள் பற்களுக்கு உதவாது. சரி, நீங்கள் தான் அதை பின்னர் எடுத்துக்கொள்ளலாம். என்ன? இனிப்புகள் கிடைக்காதா? நான் உடனடியாக ஏதாவது உத்வேகம் அடைய வேண்டும். சரி, நான் ஒரு செவிலியராக போகிறேன். நாம் ஊழியர் என்பதால் அவர்கள் என்னை நிச்சயமாக நிறுத்த மாட்டார்கள். எனக்கு விதிகளை தெரியும். சரி, போகலாம். ஓ, ஹலோ டாக்டர். அப்போறேன். இதுவோ வேலை செய்திருக்கு. நாம ஆரம்பிக்கலாம். யாரும் அதை எடுத்துக்கொள்வதற்கு முன் எனக்கு அனைத்தையும் சாப்பிட வேண்டியது உள்ளது. ஓ, வா. ஆமாம். நீங்கள் ஒரு நோயாளியா? என்னோடதா? நான் உங்களுக்கு உதவ முயற்சி செய்கிறேன். அந்த கண்ணா இருக்கும். நான் அவருக்கு ஒரு ஊசி விடணும். அது புத்திசாலித்தனமா உள்ளது. நீ யார்? நீ என்ன பண்ற? ஓ, நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என் பல் பற்றி என்ன? ஹலோ. ஓ இல்லை, நீங்கள் இனிப்பு பொருட்களுடன் உள்ளே செல்ல முடியாது. இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்போது நீங்கள் செல்லலாம். சரி, நீங்களே. எனக்கு இனிப்புகள் வேண்டாம். ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது. என் கைப்பையில் ஒரு ஸ்பைடர் உள்ளது. அது ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கிறது. அதை இனிப்புகளை எடுத்துச் செல்ல பயன்படுத்துவேன். ஆம், ஒரு பயனுள்ள விஷயம். வா கார்ல். அன்று பேர குழந்தை பேசிய போது, ஓ காத்திரு, ஏதோ சரியில்லை. ஓ ஓ கடவுளே, இது என்ன? ஓ பெரிய சித்திரவதை. ஓ எனக்கு கெட்டு போகிறது. ஓ இல்ல. ஓ, அழகிய அண்ணி, எழுந்திரு. ஏன் சுவாசமா? என்ன? ஓ வணக்கம், நீங்கள் என் பல் மருத்துவர் திரு பிராங்க் தானா? ஆமா, அது நான் தான். உட்காருங்க. ஓ, ஒரு நிமிஷம், உங்க அட்டை காட்டணும். பேரம், அவர் கியூராஜித் இருக்கும்போது நான் எனது கிட்கேட் சாப்பிடலாம். ஓ நன்றி கார்ல. ஓ மன்னிக்கவும். ஆமாம், கார்ல மிகவும் நன்றி. ஓ
ஒரு செலந்தி என்னுடைய அலுவலகத்துல இல்ல. என் கார்ல நீ கொன்னுட்டியா? ஓ, இது எனது பொறுப்பல்ல. ஓ, மன்னிக்கவும். அட, அது ரொம்ப விசித்திரமா இருக்குது. நிறுத்துங்கள். நீங்கள் அப்புறம் அணிய பாத்தீங்களா? நீங்கள் இனிப்புட உள்ள செல்ல முடியாது. அதை நிறுத்துங்கள். நீங்கள் அதை பாத்தீங்களா? எல்லோருக்கும் அதை விளக்குவதில் நான் மிகவும் களைப்பில் இருக்கிறேன். நான் உன்னை பெற்றேன். ஒரு நொடிக்கையாது. எனக்கு ஒரு பைத்தியம் பிடித்த யோசனை உள்ளது. என்ன? ஓ, வாய் கழுவுவதை எங்கே வைத்தேன்? நான் இதை இங்கே வைத்தேன். ஹா, அவள் கவனிக்கவில்லை. இப்போது எல்லாவற்றையும் செய்து விடுவேன். ஒரு பாட்டில் தேவை. எல்லாவற்றையும் ஊற்றுவேன் மற்றும் சில ஸ்ப்ரைட். நண்பர்களே, பாருங்கள். இதை பார்க்கும்போது நன்றாக இருக்கிறது. நான் சில பன்சிக்கையை பயன்படுத்துகிறேன். சரி, உண்மையில் அது ஒரு கம். நல்ல அதற்காக நமக்கு தாசுக்குப்படுத்துவோம். சரி, போலாம். நிற்கவும் மற்றும் எனக்கு மிட்டாய்களை தரவும். அங்கே வந்தீர்களா? வாய்வாசி மற்றும் பணியார்த்தி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது, ஆனாலும் குடியேறுங்கள். நான் விளக்குகிறேன். மதிய வணக்கம். நானா அந்த நாற்காலியிலிருந்து உட்காரலாமா? எப்போது நான் என் பற்களை சரியாக துக்க சொல்லி காட்டு. அது சரி. ஆமாம், சரி. அர்த்தமாயிற்று. ஓ, பல் தூரிகைக்கு நன்றி. நன்றாக. நான் தூரிகையில் பற்பசையை அடித்து பற்களை வட்டமாக துலக்கப் போகிறேன். நான் சரியாக செய்கிறேனா? ஓ, வாய் கழுவும் திரவம் தேவை. சிறப்பாக இருக்கிறது. ஆஹா, அப்பா, இதை உமிழ்ந்து விடணுமா? என்ன என்ன உன்கிட்ட என்ன இருக்கு? ஓ, அது சோடா. அதை எடுத்துடு. ஓ, என்ன? அம்மா, பெண்ணே, உங்கள் நேர்முக நேரம் ஏற்கனவே நெருங்குகிறது. ஓ இல்லை, நான் மிகவும் பயப்படுகிறேன். நீ போகிறாயா? வாங்க. காத்துரு, உன்னை கண்ணாடி பெட்டிக்கு செக் பண்ணணும். அது என்ன? சாக்லேட்டா? ஓ மை காட். இது சற்று நல்லது. ஓ, உள்ளே வாருங்கள். ஓ இல்ல. என்ன செய்யணும்? நிச்சயம். நான் இதை கட்டி கொண்டு வந்து விட்டேன். நாம் அதை பூரணமாக பயன்படுத்த வேண்டும். சரி, அணை, என்னை காப்பாற்று. உனக்கு உடன்பாடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். உன்னை கொஞ்சம் தொந்தரவு செய்யவிருக்கிறேன், ஆனா இது நல்லதற்காக. சரி. ஓ, ஆமாம், நான் வந்துடுவேன். நிறுத்து. அவர் யார்? வா. ஓ இல்லை, என் கரடி அவனின்றி செல்ல விரும்பவில்லை. சரி, உள்ள வாருங்கள், உள்ள வாருங்கள். நான் எல்லாம் அமைதியாக இருக்கிறேன். மை காட். ஹலோ, என் பற்களை சிகிச்சை அளிக்க வந்தேன். என்ன? திருபல் மருத்துவர்? ஓ, ஒரு நிமிடம். ஓ, 1 நிமிஷம் காத்திருக்க. புண்டையை திற. வாங்க. ஓ, கரடியை காட்டு. எனது கரடியை நான் பெற வேண்டும். அவன் எனது. சரி சரி, கரடியை விடு. ஓ மை கோட், இது இனிப்புகளுக்கான நேரம். ஓ, நான் இனி தாங்க முடியாது. ஓ, ஸ்கிட்டில்ஸ் எனக்கு மிகவும் பிடிக்கும். சரி, நான் தயாராக உள்ளேன். ஓ ஓ, நிறுத்து. கேண்டி குடி, அப்புறம் நீ போகலாம். நான் ஆன்ஸ் காத்திருக்கிறேன். ஓ அல்ல, அது செய்ய வேண்டும். எனக்கு விருப்பம் இல்லை. ஆம், இங்கே என்ன உள்ளது? சாக்லேடா? இதையும் எடுத்துக்கொள்ளுவது. சரி, இங்கே என்ன உள்ளது? என்னவோ கேட்டதே இல்லையா? இல்லை 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 அட, இல்லை இல்லை. இல்லை. நான் ஏதாவது யோசிக்க வேண்டும். ஓ, காற்றோட்டம். சரி, இப்போது பல் மருத்துவரின் அலுவலகத்தில் நுழையலாம். இது கொஞ்சம் கடினம்தான், ஆனால் நான் அதை செய்வேன். அப்படியா? அப்ப டாக்டர் எங்கே? ஓ, இல்ல. நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். தரையிறக்கம் மென்மையானது இல்லை, ஆனால் இது போதும். டாக்டர், நீங்க இங்க என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க? ஓ, இப்படி நீங்க பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து இனிப்புகளையும் சாப்பிட்டு விட்டீர்கள். அதிர்ச்சி. நீங்கள் எனக்கு ஒரு கசிவு தருகிறீர்களா? நான் அதையே ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு கிட்கைட் மிகவும் பிடிக்கும்.
சுவையாக உள்ளது. ஆமாம். ஒவ்வொரு பங்கேற்பாளரும் சக்கரத்தை திருப்புகிறார்கள். அங்கே இருந்து என்ன விழுந்தாலும் அதனுடன் அவர்கள் கேக்கை அலங்கரிப்பார்கள். வாவ், பிரிட்னிக்கு அதிர்ஷ்டம் வந்தது போல அவள் ஐஸ்கிரீமுடன் கேக்கை அலங்கரிக்கிறாள். இப்போது அன்னைக்கு என்ன கிடைக்கும், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். மற்றும் காரமான மிளகாய். உண்மையிலேயே இதை வைத்து அவர்கள் கேக்கை எப்படி அலங்கரிக்க முடியும்? சரி, நாம என்ன செய்யலாம்? நீதான் செய்ய வேண்டும். ஆன், ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த மிளகாய் அவ்வளவு மோசமா தெரியல. முக்கியமானது சுவையை பற்றி யோசிக்காதே. இந்த பிரிட்னி தனது கேக்கை அலங்கரிக்க தொடங்குகிறாள். ஐஸ்கிரீம். உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? உங்களுக்கு மிகவும் பிடித்த ஐஸ்கிரீம் சுவை என்ன என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். பிரிட்னி கேக்கின் நடுவில் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பந்துகளை அலங்கரிக்க தொடங்குகிறாள். எவ்வளவு சுவையாக இருக்கிறது! சுவையாக. இங்க என்ன இருக்கிறது? வாழைப்பழ ஐஸ்கிரீம். ஓ ஆம், என்ன அற்புதமான மனம்! அப்படியா? இப்போது நாம் இன்னொரு பாக்கெட் ஐஸ்கிரீம் எடுக்கிறோம். இது மேலே அழகாக இருக்கும். ஆம், மேலும் ஐஸ்கிரீம். தனது கேக்கை மிளகாய் கொண்டு அலங்கரிக்க தொடர்கிறாள். ஏய், இது என்ன? ஓ பிரிட்னி, நீ இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம் கோபுரத்தால் வானில் பறவைகளையும் கையளிக்க முடியும். அருமை. உன் கேக்கில் இருந்து கவனம் சிதறாதே. இதற்கிடையில் நான் எனது கேக்கை சுவைக்க தொடங்குகிறேன். ஓ ஆம், எவ்வளவு சுவையா இருக்குது! ஒரு ஐஸ்கிரீம் துண்டு, ஒரு கேக் துண்டு, சிறந்தது. நீங்களும் சுவைக்க விரும்புகிறீங்களா? இதோ அது எல்லாம் எனது. நீ போய் உன் கேக் சாப்பிட்டு பாரு. அது சரி, பெரிய விஷயம் இல்ல. மிளகாய் கலந்த கேக். இது அவ்வளவு மோசமா இருக்காது. ஒரு துண்டு சாப்பிடுவோம். ஆம், மிகவும் மோசமாக இல்ல. ஓ ஓ இது மிகவும் காரமாக இருக்கிறது. ஓ இல்ல, நான் இப்படிப்பட்ட கேக்கை சாப்பிட மாட்டேன். இல்ல. நியமங்களை மீறுகிறாயா? அது நியாயமில்லை. இப்போது உன் தண்டனையை தேர்வு செய்வோம். ஓ இல்ல. ஓ ஆம், போகலாம். டபாஸ்கோ சாஸ். அது இருக்க முடியாது. ஆனால் ஆனின் கேக் ஏற்கனவே காரமாக இருக்கிறது. இப்போது அது இன்னும் அதிகமாக காரமாகிவிடும். பாவம் ஆன். இப்போது அதை எப்படி சாப்பிட முடியும்? வாவ், இந்த கேக் காரத்தால் எரிகிறது. சரி, நீ இன்னும் அதை சாப்பிட வேண்டும். தைரியமாக இரு ஆன், நீ இதை செய்ய முடியும். வாங்க போகலாம். மந்தமா வேணாம், இப்படி துண்டு துண்டாக. வாவ், பிரிட்னி அண்ணின் திறமைகளை குறைத்து மதிப்பிட்டார் போல அவ ஒரு ஹீரோவா இருக்கிறா. வாவ், வாருங்க, இன்னும் கொஞ்சமே உள்ளது. அவள் உண்மையில் செய்துவிட்டாள். நல்ல வேலை ஆன். ஓ, இந்த காரமான உணவு அவளை உணரச் செய்கிறது. ஓ இல்லை, அவள் எரிகிறாள். கவனமாக இரு. என்ன இது? நான் உன்னை பிடித்தேன். ஓ இல்ல, என் கேக் இல்ல. இல்ல. யாராவது டாக்டரை அழைக்கவும். தீயணைப்பு வீரர்களை அழைத்தால் நல்லது. நமக்கு அவசரமாக உதவி தேவை. கவனமாக இரு. சரி பிரிட்னி, எல்லாம் சரியா? நீ சரியா? ஓ, காரமான உணவுடன் கவனமாக இருக்க வேண்டும். ஓ, பிரிட்னியின் கேக் கெட்டு போயிற்று. சரி, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. எதுவும் இல்லாததை விட கொஞ்சம் இருந்தால் நல்லது. பெண்கள் இரண்டாவது சுற்றுக்கு தயாராக உள்ளனர். சரி, சக்கரத்தை சுற்று. பிரிட்னி, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கட்டும். உங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். வாசபி, என்ன ஒரு பயம்! இது இனிப்பு அல்ல, மேலும் கேக் அலங்கரிக்க இது முற்றிலும் பொருத்தமல்ல. ஆனால் பிரிட்னி எங்களை மாறாக நம்ப வைக்க முடியும். சரி, அன்னிட என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், என்ன அதிர்ஷ்டம்! ஒரே நேரத்துல 2 பொருட்கள், சாக்லேட் பார்கள் மற்றும் நுடல்லா. எவ்வளவு சுவையா இருக்குது! சரி ஆன், நீ தொடங்கலாம். முதலில் நாங்கள் நுடல்லா எடுக்கிறோம். ஆம், நன்றாக. சிறிது சுவைக்காமல் எப்படி எதிர்க்க முடியும்? எவ்வளவு இனிமே. ஏதோ ஒன்றை செய்ய முயற்சிக்கிறாள் போல இருக்கிறது. என்ன, ஒரு கட்டிடக்காரரா? என்ன செய்கிறாய்? இப்போது எல்லாம் தெளிவாக தெரிகிறது. தனது கனவு கேக்கை நுடல்லா மற்றும் காண்டி பார்களை கொண்டு கட்டுவாள். நாங்கள் சில நுடல்லா வைக்கிறோம். இப்போது சாக்லேட் சமமாக பரவுவதற்காக ரோலர் மூலம் செல்கிறோம். அருமையான வேலை. இப்போது எல்லாவற்றையும் அளவுகோலால் அளவிடுவோம். இப்படி சில பார்களை எடுத்துக்கொள்வோம். அவற்றை கேக்கின் ஓரங்களில் இப்படி வைக்கிறோம். மேலே சில பார்கள். வாவ், பிரிட்னி அண்ணின் கேக்கை பார்த்து கொண்டிருக்கிறாள் போல. உன் கேக்கை தொடங்க நேரம் வந்துவிட்டது. ஆமாம், வாசபி கேக் நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கிறதா இல்லையா?
ஓ, இங்கே நிறைய இருக்கிறது. ஏதோ காணவில்லை. பிரிட்னிக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது போல. இப்போது அவள் ஏதோ திருட முயற்சிக்கிறாள். என்ன செய்கிறாய் பிரிட்னி? இப்படிப்பட்ட ஒரு கருவியோட வேலை செய்வது உண்மையில எளிதாக இருக்கும். அருமையான வேலை. ஹே அண்ணா, என்ன செய்கிறாய்? நீ உட்கார போறியா? ஓ, இல்ல இல்ல இல்ல, அவள் வாசப்பி சாப்பிடுகிறாள். நீங்கள் வேலையிடத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், குறிப்பாக மதிய உணவு இடைவேளையில். ஆம், அந்த விஷயத்தில் அன்னைக்கு மகிழ்ச்சி இல்லை. சரி பிரிட்னி, உங்களுக்கு உங்கள் வாசப்பி சுவைக்க நேரம் வந்துவிட்டது. சாப்பிடுங்கள். அது அருவருப்பாக இருக்கிறது. அண்ணின் கேக் போல இல்லை. அவள் அதை முயற்சிக்க போகிறாள் போல இருக்கிறது. ஓ, என்ன ஒரு ருசியான துண்டு. ஆம், சிலரே இப்படிப்பட்ட கேக்கை பகிர விரும்புவார்கள். பிரிட்னி, உன் கேக்கின் இடத்தில் இன்னும் சிறந்ததை கற்பனை செய்யலாம். அப்படி என்றால் அண்ணின் கேக். உதாரணமாக ஒரு துண்டு முயற்சிப்போம். ஆமாம், அவர் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. இதற்கிடையில் பெண்கள் கிட்டத்தட்ட முடித்துவிட்டனர். பிரிட்னிக்கு கடைசி துண்டு இருக்கிறது. இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. நமக்கு உடனடியாக சுவையான ஏதாவது சாப்பிட வேண்டும். மன்னிக்கவும் அண்ணே, ஆனால் அண்ணே அதை அப்படியே விடமாட்டார் என்று எனக்கு தோன்றுகிறது. தயாராக இரு பிரிட்னி, அது உன்னை காத்திருக்கிறது. தண்டனை சக்கரம். சரி, இந்த முறை என்ன? ஓ, கச்சா முட்டைகள். என்ன ஒரு பயங்கரம். ஆனால் இது இன்னும் மோசமாக இருக்கலாம். உண்மையில் பிரிட்னி பொறுமையாக இருந்து சகித்துக் கொள்ள வேண்டியதுதான். ஓஸ், முகத்தில் துல்லியமான தாக்கம். ஆனால் அன்னைக்கு இது பிடித்து விட்டது போல தெரிகிறது. வாவ், இப்போது பிரிட்னியின் தலை முழுவதும் முட்டைகள் நிறைந்த தட்டு. என்ன ஒரு அருவருப்பு. ஆனால் வாசபி கேக் பிறகு அது அவ்வளவு பயங்கரமாக இருக்காது. அப்படியெனில் நாம் 3வது சுற்றுக்கு செல்கிறோம். இந்த முறை பெண்களை என்ன காத்திருக்கிறது நாம் கண்டுபிடிப்போம். சரி அண்ணா, உன்னிடம் என்ன இருக்கிறது? வாவ், புளிப்பு மிட்டாய்கள். அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன, ஆனால் அதே நேரத்தில் இனிப்பாகவும் இருக்கின்றன. அவை கேக்குடன் எப்படி சேரும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போது உன் முறை பிரிட்னி. உனக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருக்காது என்று நம்புகிறேன். என்ன பூனை உணவு? இது ஒரு காமெடியா? பூனை உணவோட கூடிய கேக் உங்க செல்லப்பிராணிக்கு பிடிக்கலாம், ஆனா ஒரு மனிதருக்கு இது இன்னும் அருவருப்பாகவே இருக்கும். அடடா, இது ஏன் திறக்கவில்லை? வா வா. ஆனால் அன்னைக்கு இப்படி பிரச்சனை இல்ல. ஓ, கவனமாக இரு பிரிட்னி, உன் முக்கியமான பொருள் இல்லாமல் போய்விடும். ஆனின் இனிப்புகளை பாரு, அவை அழகாக இருக்கின்றன. அது ஓ, அதை சாப்பிட விரும்புகிறேன். நான் ஒன்று சாப்பிடுவேன். ஓ, அது சூப்பர். நான் ஏதாவது முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, ஆனா இனிப்பு பொருட்களால் கேக்கை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. வாவ், கேக் அற்புதமா சுவையா இருக்கும். அருமை, நல்ல வேலை. ஆனா இப்பதான் நீ அதை சுவைக்கலாம். ஹே பிரிட்னி, உனக்கு உன் சொந்த கேக் இருக்கிறது. அப்படிதான். இல்லை, இல்லை பிரிட்னி, இது வேலை செய்யாது. உன்னிடம் ஒரு முழு பெட்டி உணவு இருக்கிறது. நீ எல்லாவற்றையும் ஊற்ற வேண்டியிருக்கும். அருமை. ஆம், ஒரு முழு குவியல் பூனை உணவு. இதற்கிடையில் அண்ணே தனது கேக்கை ரசிக்கிறார். இந்த வேகத்தில் அதில் எதுவும் மீதம் இருக்காது. நீயும் சாப்பிடத் தொடங்க வேண்டும் பிரிட்னி. ஒரு துண்டு கொண்டு தொடங்குவோம். ஓஹ், இது ருசி இல்லாமல் இருக்கிறது. ஹே பூனை, இது எப்படி இங்கே வந்தது? உனக்கு சுவையான உணவு வேண்டுமா? நன்றாக செய்தாய். நீ ஒரு புத்திசாலி பெண். மோசமான திட்டமில்லை பிரிட்னி. ஓ அண்ணே, அதிகமாக புளிப்பான மிட்டாய் சாப்பிட்டது போல தெரிகிறது. கவனமாக இரு அண்ணே. பிரிட்னியின் புதிய நண்பருக்கு எதிராக இருக்கிறாள் போல தெரிகிறது. மன்னிக்கவும், ஆனால் இந்த உணவு அவளுக்காக தான். பிரிட்னிக்கு எவ்வளவு சுவையற்ற கேக். என்ன அற்புதமான அதிர்ஷ்டமானுக்கு. வாவ், புளிப்பு அளவுக்கு மேல் போய்விட்டது. அவள் நன்றாக இருக்கிறாளா அல்லது கெட்டாக இருக்கிறாளா என எனக்கு தெரியவில்லை. உதவி அழைக்கலாமா? சிறப்பு. இது எனது வாய்ப்பு. திரு பூனை, மீண்டும் உங்களின் முறை. என்னை ஏமாற்றாதீர்கள். ஓ, உங்களுக்கு நன்றாக தோன்றுகிறதா? ஆம், எனக்கு தோன்றுகிறது. பிரிட்னி நேர்மையாக விளையாடவில்லை என்பதை அண்ணே கவனித்தார். இது தண்டனை சக்கரத்தின் நேரம். அதை சுழற்றுங்கள் பிரிட்னி. இப்போது எங்களை எதிர்கொள்ள என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுபிடிப்போம். ஓ, அது வேண்டாம். எல்லா தண்டனைகளிலும் மிகவும் பயங்கரமானது முகத்தில் கேக். கவலைப்படாதே பிரிட்னி. சரி, குறைந்தபட்சம் மிஸ்டர் கேட் பெரும்பாலான உணவையும் சாப்பிட்டார் இல்லையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை?